Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல ஒரு மினியேச்சர் பாக்ஸ் எப்படி DIY பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இத கவர் பண்றதுக்கு பேட்டர்ன் ஷீட்ஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி ஷீட்ஸ் 5 to 10 ரூபீஸ்லயே கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். ஸோ 4 சைட்ஸும் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வாலில் இருக்கிற பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இதில் 3 ஷெல்ஃப்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 3 கார்ட்போர்ட் பீசஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பேட்டர்ன் ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேஸ் பீஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். 3 ஷெல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே மினியேச்சர் சைஸில் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் பிளான்ட் செய்கிறேன். அதுக்கு ஏர்ட்ரை க்ளே கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டெம்ஸ் ஒரு பொக்கேல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த க்ளேயோட அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்மால் மினியேச்சர் பிளான்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஏர்ட்ரை க்ளே யூஸ் பண்ணி USUSன்னு ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேப்பரில் எங்கள் ஆனிவர்சரி மந்த் அண்ட் இயரில் இருக்கிற கேலண்டர் பேஜ் மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோஸ் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இப்போ பேப்பரில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காகவே ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கட் பண்ணிவிட்டு ஷெல்ஃப்ஸில் வைக்கிறப்ப மினியேச்சர் ஃப்ரேம்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மினியேச்சர் புக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். 3 புக்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கிறேன். ஸ்டேப்பிள் பண்ணி புக்லெட் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மினியேச்சர் ஐட்டம்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே மினியேச்சர் சைஸில் செஞ்சு இந்த மாதிரி ஷெல்ஃபில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக செஞ்சு அவங்க பர்த்டேக்கு இல்லைன்னா ஆனிவர்சரி ஆர் எனி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. இதோட பேக் சைடில் மேக்னெட்ஸ் அட்டாச் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டேபிள் டெக்கரேஷன் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4 சைட்ஸும் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும். இதில் வேணும்னா LED ஸ்ட்ரிங் லைட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ லைட்ஸ் எதுவுமே அட்டாச் பண்ணல. ஃபைனலாக இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு OHP ஷீட் யூஸ் பண்ணுறேன். பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு 4 சைட்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த DIY உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.